ஹலோ ஆல் ஜெம் சினிமாஸ் வியூஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்த எப்பவும் வந்து சூப்பரான ஒரு அப்டேட்கள், சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பெரிய லெவலில் பேசப்படும். அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும். அவருக்குன்னு ஒரு அமௌண்ட் ஆஃப் செக்டாரில் ஒரு சில அமௌண்ட்ஸ்கள் வரும். அதை அந்த மார்க்கெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபீமேல் ஓரியன்ட் படங்கள் வந்து பயங்கரமாக வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. நயன்தாரா நடிச்சிருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாரும் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் லோகா அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்றாங்க. இதை வந்து ஒரு 5 சாப்டரா வந்து எடுக்கிறாங்க. இதில் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தான் வந்து மெயின் லீடு வந்து பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 100 crores வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ துல்கர் சல்மான் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் வந்துட்டு பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் படம் வந்து அது வந்து ஒரு 100 crores வந்து அடிச்சிருக்கு அப்படின்றப்ப மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் வந்து அடுத்தடுத்த சாப்டர்ல இது வந்து ஒரு யூனிவர்ஸா வந்து கிரியேட் ஆகும் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த மட்டும் வரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் படமாக வந்து பார்க்கப்படுது. அப்படி ஒரு ரெக்கார்டை கல்யாணி பிரியதர்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சாங்களா இல்லையான்றது தெரியல. ஆனால் அதுதான் இன்னைக்கான ஒரு ரெக்கார்டாக வந்து இருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான அப்டேட் வந்து இருந்துச்சு. ஸோ வந்து STR 49 வந்து பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக வந்து ஒரு பேரலராக வட சென்னையில் நடக்கிற சேம் மேட்டருக்கு ஈக்குவலாக வந்து அதே டைமிங்கில் இன்னொரு கதையும் வந்து நகரப்போகுது அப்படின்றத வெற்றிமாறன் வந்து சிம்பு அவர்களை வச்சு பண்ணுறாப்புல. ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டரில் மெயினான ஒரு ஃபீமேல் லீடில் வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா அவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு அப்டேட்டட்லேயே சூப்பரான ஒரு அப்டேட்டாக தான் இருந்துச்சு. அந்த சைடில் வந்து சிலம்பரசன் சூப்பராக வந்து பண்ணுவாப்புல. அந்த ஒரு ஹோம்லியான ஒரு லுக்கை அதே மாதிரி கிளாசிக்கான ஒரு லுக்கை வந்து தரக்கூடிய ஸ்ரீதிவ்யா அவங்களும் வந்து இவங்களுக்கு வந்து பேராக பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து வருது. ஆனால் இது எந்தளவு உண்மை அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இந்த பேரப் வந்து பயங்கரமாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றதான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு வருது. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஹீரோ வந்து விஜய் அவர்கள். விஜயோட லாஸ்ட் படம் இது வந்து வினோத் வந்து இயக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து நேற்று வினோத் அவர்களோட பர்த்டே அப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பேக்ரவுண்ட் வீடியோவில் வந்துட்டு வினோத் டைரக்ட் பண்ணுற மாதிரி விஜய் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து அப்படியே கை கட்டி நின்று அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருப்பாப்புல ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டில். ஸோ அதை பார்க்குறப்ப கடைசியாக நாங்கள் அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் உங்களை பார்க்க போகிறோமா அப்படின்ற ஒரு எமோஷன் கலந்து இருந்துச்சு. இருந்தாலும் வினோத் அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்தை எந்த விதத்தில் வந்து கொடுக்க போகிறார் அப்படின்றதான் எல்லாரும் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியரில் ஹிட் படமான்றதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பீக் ஆஃப் த சினிமாவில் ஜனநாயகன் ஒரு ஹைட்டில் வந்து இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து இன்னொரு சுவாரஸ்யமான அப்டேட்டாக வந்து ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபன் கலந்த ஒரு அப்டேட்டாக என்னன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ரீசெண்ட் டைமில் நிறைய ட்ரோலில் வந்து மாட்டிகிட்டு இருக்காரு, நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அவரோட ஒரு பேரப் ஆஃப் காமெடியன் அப்படி யார் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குரேஷி அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து என்னப்பா வீடியோ லீக்லான்ற மாதிரிலாம் இருக்குன்றது அதே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டப்பிங் பண்ணி அவரோட வாய்ஸில் இமிட்டேட் பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நீ இன்னும் 2 வாரத்தில் நீயும் ட்ரெண்ட் ஆக போகிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்க்குறப்ப சோஷியல் மீடியாவில் எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு டேரக்டர், எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டேரக்டர் ரீசெண்ட் டைமில் வந்து ஆக்டராகவும் வந்து மாறி இருக்கார். யார் அப்படின்னா நம்மளுடைய செல்வராகவன் அவர்கள். செல்வராகவன் படம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ஒரு தனி ஒரு பேஸ் வந்து கிரியேட் ஆகும், தனி வந்து ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகும். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தனுஷும் சேர்ந்து நடித்த படங்கள்லாம் இன்றைக்கி பார்த்து கண்கலங்கின காலங்கள்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு, ஹீரோவா வந்து பண்ண போறாரு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலைல அஃபிஷியல் போஸ்டராக வந்துட்டு வரும் 11 மணிக்கு அப்படின்றத அந்த டீம் வந்து சொல்லியிருக்காங்க. பகாசுரன் வந்து ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்து அமைஞ்சு போச்சு அவருக்கு. ஸோ அடுத்து இந்த படம் வந்து எல்லாருக்கும் சமூக நீதி பேசுகிற ஒரு படமாக இருக்கும்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் கேட்டிருப்பீங்க. அடுத்த வாட்டி திருப்பி சந்திக்கிறேன். நன்றி.